நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன். පොඩ්ඩක් විශේෂ පොඩ්ඩක් අමාරු. ඒ නිසා මම කියන්න කැමති අපිට දුම්රිය සේවයේ එකේ තියෙන ප්‍රධානම දේ රේල්වේ වලින් බලාපොරොත්තු වෙනවා. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவிற்கு வழங்கிய நேர்காணல் தொடர்பில் சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்கா கருத்து தெரிவித்திருந்தார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ரத்நாயக்கா முன்னாள் ஜனாதிபதியை பெராரி உரிமம் பெற்றவர் என சூசகமாக சுட்டிக்காட்டினார். பெராரி உரிமம் உள்ள ஒருவர் எல்போர்டு சாரதிகளுடன் நேரத்தை செலவிடுவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதியின் அறிக்கையை சுட்டிக்காட்டியிருந்தார். ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பாராளுமன்றத்துக்குள் பிரவேசிப்பதற்காக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர் ரத்நாயக்கா அல் ஜசீராவுக்கு முன்னாள் ஜனாதிபதியின் சர்ச்சைக்குரிய நேர்காணலை பற்றி குமுறினார். ஃபெராரி உரிமம் பெற்ற நபர் அல் ஜசீரா மீது மோதியதால் மூளை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு போக்குவரத்து துறை அமைச்சர். என்ற முறையில் எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் நகைச்சுவையாக பேசியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தற்போதைய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா. இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த காணொலியில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக பார்க்கலாம். மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, இந்த நேரத்தை எனக்கு தந்தமைக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே நான் இந்த விவாதத்தை ஆரம்பிப்பது மிகுந்த கவலையுடன் இதனை ஆரம்பிக்கின்றேன். இந்த விவாதத்தை பெராரி உரிமம் பெற்ற நபர் அல் ஜசீரா மீது மோதியதால் மூளை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பெராரி லைசனை வைத்திருப்பவர் இது பற்றிய கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்று நினைத்ததை நான் கவலையுடன் தெரிவிக்கிறேன் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்திருந்தார். அதாவது நெடுஞ்சாலைகளில் ஏற்படுகின்ற விபத்துக்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்து வருவதாகவும் சொல்லியிருந்தார். நெடுஞ்சாலைகள் ஏற்படுகின்ற விபத்துக்கள் சம்பந்தமாக குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருவதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தான் அமைச்சர் சொல்லியிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தான் நேற்று அல் ஜசீரா ஊடகத்திலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட அந்த நேர்காணல் இடம்பெற்ற விவாதத்தில் அவர் சொல்லியிருக்கின்ற கருத்தை தான் அவர் இவ்வாறு நகைச்சுவையாக பேசியிருந்தார். தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் என்றும் இணைந்திருங்கள். දියුණු කරා. ඒ වගේම කරු කතානායකතු අපි සතුටු වෙනවා සහ ජනාධිපතිතුරු ස්තුතිවන්ත වෙනවා. දුකකාලීන සිහිනයක් රත්නපුර ජනතාවගේ අපි අවිස්සාවල සිට රත්නපුර මාර්ගය රත්නපුර දක්වා දුම්රිය මාර්ගය දීර්ඝ කරන්න අපි තීන්දුව කළා තියෙනවා. අපි ඒකට මුදල් වෙන් කළා තිබෙනවා මේ අවුරුද්දේ ඒකට අදාළ කරන දේවල් කරන්න. නමුත් අපි එතෙන්දී ජනතාවගේ අදහස් උදාස් විමසලා තමයි මේ කටයුත්ත කරන්නේ ජනතාව සම්බන්ධ කරගෙන. ඒ වගේම පාදුක්ක ඉඳලා අවිස්සාවල දක්වා මාර්ගයත් අපි බලාපොරොත්තු වෙනවා වැඩි වේගෙන් යන්න පුළුවන් විදියට කමර්ෂියලි සස්ටේනබල් විදියට ඒක වැඩි කරන්න. ඒ වගේම කරු කතානායකතුමනි අපි දුම්රිය ගත්තම සම්පූර්ණ මාණ්ඩුව සතුව තිබෙන්නේ. නමුත් ඒක සමහර පැති තිබෙනවා විශාල වශයෙන් පෞද්ගලික අංශයට සම්බන්ධ කරගන්න පුළුවන්. අපි බලාපොරොත්තු වෙනවා දුම්රිය වගේම ස්ටේෂන්ස් බ්‍රෑන්ඩ් කරන්න. අපි පෞද්ගලික අංශයට ආරාධනා කරනවා මේ බ්‍රෑන්ඩින්ග්ස් වලට එන්න කියලා. ඒ වගේම ඊටාම විශේෂ යෝජනාවක් මේ ළඟදී අපි එකතු කරා